என் அத்தை மீனாட்சிக்கும் மாமா மாணிக்கத்திற்கும் திருமணமாகி 10 வருடங்களாக குழந்தை இல்லாமல் கோவில் கோவிலாக சென்று சாமி கும்பிட்டு எத்தனையோ நேர்த்தி கடன்களை செய்த பிறகுதான் கதிர் பிறந்தாராம். அவர்கள் போகாத இடமில்லை, கும்பிடாத தெய்வமில்லை என்று அத்தை அடிக்கடி சொல்வார். கடைசியில் கடவுள் அவர்கள் குறையை கேட்டு பெற்றோராகும் பாக்கியத்தை கொடுத்தார். தங்களிடமிருந்த குறைவான வசதிகளிலும் கதிருக்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதைவிட அதிகமாகவே பார்த்து பார்த்து செய்திருக்கிறார்கள். கதிர் எப்போதுமே செல்ல பிள்ளையாகத்தான் வளர்ந்திருக்கிறார். மாமாவும் அத்தையும் அவரை நல்ல பள்ளியில் படிக்க வைத்தனர். அதோடு நல்ல ஒழுக்கங்களையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கதிர் மெல்ல மெல்ல வளர்ந்து பெரியவரானார். அவரும் தன் பெற்றோர் மீது உயிரையே வைத்திருந்தார். பள்ளி படிப்பு முடிந்த பிறகு கதிருக்கு ஒரு நல்ல இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்க இடம் கிடைத்தது. அங்கேதான் அவருக்கு என் அறிமுகம் கிடைத்தது. நான் அவருடைய அதே வகுப்பில் தான் படித்து வந்தேன். என்னை பார்த்தவுடனே கதிர் மனதில் காதலின் மெல்லிய குரல் ஒலிக்க தொடங்கியதாம். நான் தான் தன் வாழ்க்கையின் வாழ்க்கை துணை என்று அவர் முடிவு செய்தாராம். கதிர் மெதுவாக என்னிடம் நட்பாக பழகத் தொடங்கினார். எனக்கும் கதிரின் குணம் மிகவும் பிடித்து போக சீக்கிரமே எங்களுடைய நட்பு காதலாக மாறியது. ஒரு நாள் கதிர் என்னிடம் கேட்டார், திவ்யா எங்க வீட்டுக்கு வரியா? உன்னை எங்க அம்மா அப்பாவிடம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் புன்னகைத்து நிச்சயமாக வருகிறேன். எப்போ போக வேண்டும்? இன்றைக்கே போகலாமா என்றேன். சரி என்றார் கதிர். கதிர் என்னை அவர் வீட்டிற்கு அழைத்து வந்து அத்தை மீனாட்சி மற்றும் மாமா மாணிக்கத்திடம் அறிமுகம் செய்து வைத்தார். அதன் பிறகு நான் அடிக்கடி அவர்கள் வீட்டிற்கு வந்து போகத் தொடங்கினேன். நான் போகும் பொழுதெல்லாம் அத்தை வீட்டு வேலைகளில் உதவி செய்வேன். சில நேரங்களில் நானே டீ போட்டு எடுத்து வந்து எல்லோருடன் உட்கார்ந்து ஜாலியாக பேசுவேன். அத்தைக்கு என்னுடைய இந்த குணம் மிகவும் பிடித்து போனது. நான் நல்ல குடும்பத்து பெண் என்றும் எல்லோரோடும் எளிதாக பழகக்கூடியவள் என்றும் நினைத்தார்கள். அத்தைக்கு இது வெறும் நட்பு மட்டும் இல்லை என்பது அப்போதே புரிந்துவிட்டது. இருந்தாலும் அவர் தன் வாயால் நேரடியாக என்னிடம் எதையும் கேட்கவில்லை. அவர் எப்போதுமே என்னை கதிரின் தோழியாக மட்டுமே நடத்தினார். வீட்டிலும் நான் கதிரின் நல்ல தோழி என்று மட்டும்தான் சொல்லியிருந்தார். கதிரும் இதுவரை தன் பெற்றோருக்கு சந்தேகம் வரும்படி எதையும் பேசவில்லை. மெல்ல மெல்ல நான் தன் பெற்றோரின் மனதை கவர வேண்டும் என்பதற்காகவே ஒரு நல்ல தோழியாக மட்டுமே என்னை அறிமுகப்படுத்தி இருந்தார். கதிர் தன் இன்ஜினியரிங் படிப்பு முடித்ததும் வேலைக்காக காத்திருந்தார். படிப்பு முடித்த உடனேயே அவருக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலையும் கிடைத்தது. வேலை கிடைத்த பிறகு திருமணத்திற்கு இதுதான் சரியான நேரம் என்று கதிர் நினைத்தார். ஒரு நாள் அவர் தன் அம்மாவிடம், அம்மா உங்களுக்கு திவ்யாவை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அத்தை, ஏண்டா கண்ணா திடீர்னு இப்படி கேட்கிற என்று கேட்க, கதிர், இல்லையம்மா, மருமகளா அவ நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் என்றாராம். அத்தை சிரித்து கொண்டே, மருமகளா எப்படி இருப்பாங்கிறதை விட உனக்கு மனைவியா அவ எப்படி இருப்பாங்கிறது தான் முக்கியம். உன்னோட விருப்பம்தான் எங்களுடைய விருப்பமும் என்றாராம். உடனே கதிர், அம்மா நாங்கள் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அத்தை சந்தோஷமாக, நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நிஜத்தை சொல்லணும்னா நீ அவளை முதல்ல வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்த அன்னைக்கே நாங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டோம். நீயா எப்போ சொல்வேன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தோம். இனி அவங்களோட அம்மா அப்பாவிடமும் பேச வேண்டும். அவர்களை ஒரு நாள் வீட்டிற்கு சாப்பிட கூப்பிடலாம் என்று பாசத்தோடு சொல்லியிருக்கிறார். தன் அம்மா இவ்வளவு சந்தோஷமாக இருப்பதை பார்த்து கதிரின் மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. தன் முதல் கட்ட முயற்சியில் ஜெயித்து விட்டதாக அவர் நினைத்தார். அத்தை, கதிர் திவ்யா அவங்க அம்மா அப்பாவிடம் இதை பற்றி சொல்லி இருக்கிறாளா இல்லையான்னு தெரியலையே என்று கேட்க, அதற்கு கதிர், அம்மா நீங்கள் எப்படி எதுவுமே சொல்லாமலேயே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே போல் அவங்க பெற்றோரும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவள் இன்றைக்கே அவங்க கிட்ட பேச போகிறதா சொன்னா என்று சொல்லி இருக்கிறார். மறுபக்கம் நான் என் அம்மா கற்பகத்திடம், அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றேன். அம்மா சிரித்து கொண்டே, திவ்யா எனக்கும் கதிரை ரொம்ப பிடிச்சிருக்குடி என்றார். நான் அதிர்ச்சியாகி, அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன். அம்மா புன்னகையோடு, மகளே நான் உன்னோட அம்மா. கடந்த 2 வருஷமா உன் மனசுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதா? அவனை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? உன் காதலோட வாசம் எனக்கு எப்போதோ தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. உன்னை நான் தடுக்கலை. ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே கதிரை எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி உன்னோட எல்லைகள் உனக்கு தெரியும். உன் மேலே எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்றார். நான் நெகிழ்ந்து போய், ஐ லவ் யூ அம்மா என்று சொல்லி அம்மாவை கட்டி அணைத்து கொண்டேன். பிறகு கொஞ்சம் கவலையோடு, ஆனா அம்மா அப்பா சம்மதிப்பாரா? அவருக்கு இது தெரியுமா என்று கேட்டேன். அம்மா சிரித்து கொண்டே, மகளே இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோம். நாங்கள் உன் வாயாலேயே இதை கேட்கணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தோம் என்றார்.
அதற்குள் என் ஃபோன் அடித்தது. பார்த்தால் கதிரின் அம்மா மீனாட்சி அத்தை ஃபோன் செய்திருந்தார். நான் ஃபோனை எடுத்து ஹலோ ஆண்டி என்றேன். ஆண்டி இல்ல திவ்யா, நீ என்னை அம்மானே கூப்பிடலாம் என்றார் அத்தை. நான் வெட்கப்பட்டு சரிங்க அம்மா என்றேன். திவ்யா, உன் அம்மாவிடம் கொஞ்சம் ஃபோனை தாயேன்மா என்றார் அத்தை. சரிங்க அம்மா, இதோ தருகிறேன் என்று சொல்லி ஃபோனை என் அம்மாவிடம் கொடுத்தேன். ஹலோ கற்பகம், எப்படி இருக்கீங்க என்று அத்தை மீனாட்சி கேட்க, என் அம்மா நான் நல்லா இருக்கேன் மீனாட்சி அம்மா என்றார். இன்றைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு வாங்க, அதுக்காகத்தான் ஃபோன் பண்ணினேன், எல்லோரும் வருவீங்க தானே என்றார். கண்டிப்பாக கற்பகம் அம்மா, நாங்கள் எல்லோரும் நிச்சயம் வருகிறோம். ஆமாம், திவ்யா உங்ககிட்ட விஷயத்தை சொல்லிட்டாளா என்று அத்தை கேட்க, அம்மா சிரித்து கொண்டே ஆமாங்க, இன்னைக்கு தான் அவள் வாயாலேயே சொன்னா. ஆனால் எனக்கு முன்னாடியே தெரியும், அவங்க 2 பேருக்கும் நடுவில் காதலோட கிச்சடி வெந்துக்கிட்டு இருக்குன்னு என்றார். இதை கேட்டு அத்தை மீனாட்சி பலமாக சிரித்தார். சரி, அப்போ இன்னைக்கு நைட்டு பார்க்கலாம், பாய் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தார்கள். அதன் பிறகு 2 குடும்பத்தாரும் நேரில் சந்தித்து எல்லாவற்றையும் பேசி முடித்தார்கள். சற்றென்று நிச்சயம், பற்றென்று கல்யாணம் என்பது போல எங்கள் இருவருக்கும் சீக்கிரமே திருமணம் நடந்து முடிந்தது. நான் திருமணத்திற்கு முன்னால் கதிர் வீட்டிற்கு அடிக்கடி போய் வந்ததால் என்னுடைய குணத்தை பார்த்து அத்தை மீனாட்சி மிகவும் சந்தோஷப்பட்டார். தனக்கு ஒரு அருமையான புத்திசாலியான மருமகள் கிடைத்திருக்கிறாள் என்றும் அவளை தன் சொந்த மகள் போல அன்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் எந்த குறையும் வைக்கக்கூடாது என்றும் அத்தை நினைத்திருந்தார். ஆனால் நாம் நினைப்பது எல்லாமே அப்படியே நடந்து விடுவது இல்லை அல்லவா? கல்யாணம் முடிந்தது. அதற்கு பிறகு எல்லாமே தலைகீழாக மாறியது. நான் அப்படியே மாறிப்போனேன். அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. காதலித்த காலங்களில் கதிரை திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. அதன் பிறகுதான் குடும்பம் என்றால் என்ன, சேமிப்பு என்றால் என்ன என்று எனக்கு தெரிய ஆரம்பித்தது. கதிர் ஒன்றும் அவ்வளவு பெரிய பணக்காரர் இல்லை, சாதாரண நடுத்தர குடும்பம்தான். குடும்பத்தின் வருமானம் என்றால் அது கதிரின் சம்பளம் மட்டும்தான். அதிலும் பெரும்பகுதி அத்தை மாமாவின் மருத்துவ செலவிற்கு போய் கொண்டிருந்தது. சில சமயங்களில் எனது தேவைகளை பூர்த்தி செய்யவே பணம் போதுமானதாக இல்லை. மறுபுறம் எனக்கும் உள்ளுக்குள் ஆசை இருந்தது. ஆடம்பரமாக இல்லாவிட்டாலும் பிறக்கப் போகும் குழந்தைகளுக்காக ஏதேனும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று. இது சாதாரணமாக எல்லா திருமணமான பெண்களுக்கும் வரும் ஆசைதான். ஆனால் நான் அதை வெளிக்காட்டிய விதம்தான் தவறுதலாக முடிந்தது. என்னால் சரியாக சேமிக்க முடியவில்லை என்றும் கணவரின் வருமானம் வீணாக விரயமாகிறதே என்றும் அத்தை மாமாவின் மேல் லேசாக கோபம் வர ஆரம்பித்தது. நாட்கள் நகர நகர அந்த கோபம் இன்னும் அவர்கள் மேல் இருந்த பாசத்தை விட அதிகமாக வெளியே தெரிய ஆரம்பித்தது. திருமணத்திற்கு முன்னால் இருந்த திவ்யாவிற்கும் இப்போது இருக்கும் திவ்யாவிற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல் என் குணம் மாறியது. எனக்கு அந்த வீட்டில் என் கணவர் கதிர் மட்டும்தான் முக்கியமாக தெரிந்தார். மற்ற யாரும் தேவையில்லை என்று நினைத்தேன். அத்தை மீனாட்சியும் மாமா மாணிக்கமும் வீட்டில் இருப்பது எனக்கு பிடிக்கவே இல்லை. அவர்கள் இருவரும் எங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே குறுக்கே நின்றதில்லை என்றாலும் எனக்குள் ஏனோ ஒரு வெறுப்பு இருந்தது. நான் அத்தையிடம் ஒழுங்காக பேசுவதே இல்லை. அவர் ஏதாவது கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன். பல நேரங்களில் அவரை அவமானப்படுத்தவும் செய்தேன். திருமணத்திற்கு முன்னால் பார்த்த பெண்ணா இது என்று அவர்கள் அதிர்ந்து போகும் அளவுக்கு என் குணம் மாறி இருந்தது. கதிர் வீட்டில் இல்லாத நேரத்தில்தான் நான் என் கைவரிசையை காட்டுவேன். அப்படி இருந்தும் அத்தை என் மீது அன்பை மட்டுமே காட்டினார். அன்பால் எப்பேற்பட்ட கல்லான மனதையும் கரைத்து விடலாம் என்று அத்தை நம்பினார். ஆனால் அவர் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை. நாளுக்கு நாள் என் குணம் இன்னும் மோசமானது. இரவு நேரத்தில் கதிரின் மடியில் படுத்துக்கொண்டு இல்லாததும் பொல்லாததுமாக பொய்க்கதைகளை சொல்லத் தொடங்கினேன். இன்னைக்கு உங்க அம்மா என்னை இப்படி திட்டினாங்க, அப்படி பண்ணினாங்க என்று அத்தையை பற்றி இல்லாத பழி முழுவதையும் அவர் மேல் போட்டு கதிரின் காதில் ஓதத் தொடங்கினேன். ஆனால் கதிருக்கு என் பேச்சின் மீது முழு நம்பிக்கை வரவில்லை. ஏனென்றால் அவருக்கு தன் அம்மாவை பற்றி நன்றாக தெரியும். தன் அம்மா அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டார் என்பது அவருக்கு புரியும். இருந்தாலும் திவ்யா ஏன் இப்படி செய்கிறாள்? எங்களை விட்டு பிரிந்து தனியாக போக வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் செய்கிறாளா என்று கதிர் குழம்பினார். எனக்குள் ஓடிக்கொண்டிருந்த அந்த பிரிவினை புயலை கதிர் புரிந்து கொண்டார். இதன் காரணமாக எனக்கும் கதிருக்கும் இடையே மெல்ல மெல்ல சண்டைகள் வர ஆரம்பித்தன. ஆரம்பத்தில் அறைக்குள்ளேயே இரவில் மட்டும் நடக்கும் இந்த சண்டைகள் சில நாட்களிலேயே பகல் நேரத்திலும் வெடிக்கத் தொடங்கி வீடு முழுக்க பரவியது. மாமா மாணிக்கமும் அத்தை மீனாட்சியும் எங்கள் சண்டையை கேட்கும் பொழுதெல்லாம் அவர்கள் கண்களில் கண்ணீரால் நிறைந்தன. மனம் உடைந்து போன அவர்கள் இப்போது நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தார்கள். மேலும் சில நாட்கள் கடந்தன. வீட்டில் அமைதியும் இல்லை, நிம்மதியும் இல்லை.
ஒரு நாள் அத்தை மீனாட்சி மாமாவிடம், ஏங்க நம்மளால நம்ம பையனோட வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் போகுதுன்னா நாம இவங்களை விட்டுட்டு தூரமா போறது தான் நல்லது என்றார். அதற்கு மாமா, நீ சொல்றது சரிதான் மீனாட்சி, நாம கதிரிக்கிட்டையும் திவ்யா கிட்டையும் பேசிடலாம். அவங்களுக்கு நம்ம கூட இருக்கிறது பிடிக்கலைன்னா அவங்கள தனியா ஒரு வீடு பார்த்து போக சொல்லி விடுவோம் என்றார். இதை கேட்டு அத்தை அதிர்ந்து போய், என்னங்க இப்படி பேசுறீங்க, நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? இந்த வீடு நம்மது, உங்களோட வியர்வை செஞ்சு உழைச்ச காசுல கட்டின வீடு இது. இதை விட்டுட்டு அவங்க ஏன் போகணும்? அவங்களை வீட்டை விட்டு துரத்துறது தப்பாயிடும். நீங்க ரொம்ப தப்பா யோசிக்கிறீங்க. நம்மால பிள்ளைகளோட வாழ்க்கை நரகமாகறதை நான் விரும்பல. கதிர் நம்ம மேல எவ்வளவு உயிர் வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அவன் நம்மளை விட்டு பிரியவே மாட்டான். ஆனா இப்போ அவனும் சூழ்நிலை கைதியா இருக்கான். ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் மனைவி. அவனால யாரையும் விட்டு தர முடியல. இப்படியே போனா சண்டை பெருசாகி கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த வீடு ரொம்ப பெருசு, 3 பெட்ரூம் இருக்கு. நமக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு? சும்மா சுத்தம் பண்றதே பெரிய வேலை. நமக்கு ஒரு சின்ன அறையும் சமையலறையும் ஒரு ஹாலும் இருந்தா போதும் என்றார் அத்தை. தன் மனைவியின் பேச்சை கேட்டு மாமா மாணிக்கம் அப்படியே திகைத்து போய் நின்றார். ஒரு தாயின் இதயம் எவ்வளவு பெரியது, அதில் எவ்வளவு தியாகம் நிறைந்திருக்கிறது என்று அவர் வியந்து போனார். கடைசியில் அத்தையின் பிடிவாதத்திற்கு முன்னால் மாமாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர் பேச்சை ஏற்கும் சூழ்நிலை வந்தது. அவர்கள் யாரிடமும் கதிரிடமும் கூட எதையும் சொல்லாமல் தங்களுக்காக ஒரு சின்ன வாடகை வீடை தேடத் தொடங்கினார்கள். ஒரு நாள் அத்தையும் மாமாவும் ஸ்கூட்டரில் அப்படியே தேடிக்கொண்டே வீட்டை விட்டு நீண்ட தூரம் வந்துவிட்டார்கள். அவர்கள் வழக்கமாக போகாத ஒரு புதிய வழி அது. அந்த பாதையில் ஒரு பெரிய போர்டு வைக்கப்பட்டிருந்தது. அதில் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் என்று எழுதியிருந்தது. அதை பார்த்ததும் மாமாவின் கால்கள் தானாக அங்கே நின்றன. அவர் அதை உற்று பார்த்துவிட்டு, மீனாட்சி வா, உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்றார். அத்தை திடுக்கிட்டு, என்னங்க சொல்றீங்க, நாம என்ன இப்போ முதியோர் இல்லத்திலேயே தங்க போறோம் என்றார். இல்ல, சும்மா உள்ள போய் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போமே என்றார் மாமா. மாமா சொன்னதை கேட்டு அத்தையும் அவருடன் உள்ளே சென்றார். அங்கே உள்ளே இருந்த காட்சியை கண்டு மாமாவும் அத்தையும் அப்படியே வியந்து போய் நின்றார்கள். எல்லா இடமும் அவ்வளவு சுத்தமாக இருந்தது. ஆங்காங்கே சிலர் சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. 2 பேரும் அங்கே இருந்த வரவேற்பு அறைக்கு நடந்தார்கள். அங்கே ஜோதி என்ற ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். மாமாவையும் அத்தையையும் பார்த்தவுடனே அவள் மரியாதையாக எழுந்து நின்று, வாங்க மாமா, வாங்க அத்தை, உட்காருங்க என்று நாற்காலியை காட்டினாள். நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டாள். நாற்காலியில் உட்கார்ந்த மாமா, இங்கே எல்லோரும் இவ்வளவு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களே, இந்த சத்தம் கேட்குதே என்று விசாரித்தார். ஜோதி புன்னகைத்து கொண்டே, மாமா, எங்க இல்லத்தோட சூழலே எப்போதுமே ரொம்ப சந்தோஷமாகத்தான் இருக்கும். எல்லோரும் தங்களோட மன கஷ்டத்தை மறக்கிறதுக்காகத்தானே இங்கே வர்றாங்க. சிலர் மணிக்கணக்கா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக இங்கே வந்து இருக்கலாம். ஆனால் இங்கே வந்த பிறகு அவங்க தங்களோட பழைய கஷ்டங்களை மறக்க முயற்சி செய்கிறாங்க. காலையில் எல்லோரும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா விசாரிப்போம். அப்புறம் ஒன்றா சேர்ந்து டிஃபன் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க அறைக்கு போய் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. மதியம் சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. சாயங்காலமானா எல்லோரும் சேர்ந்து வெளியே வாக்கிங் போவாங்க. எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா பாசமா பார்த்துப்பாங்க என்றார். அத்தை மீனாட்சி மெதுவான குரலில், இவங்களுக்கு இங்கே தங்கியிருக்கிறது வருத்தமா இல்லையா என்று கேட்டார். அதற்கு ஜோதி, இல்லை அத்தை, தங்களோட தனிமையையும் மன அழுத்தத்தையும் போக்கிக் கொள்ள கஷ்டங்களிலிருந்து தப்பிக்கத்தான் அவங்க இங்கே வர்றாங்க. சிலர் மனசு உடைஞ்சு வர்றாங்க. சிலரை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கொண்டு வந்து விட்டுடுவாங்க. இன்னும் சிலர் ரொம்ப சந்தோஷமாகவே இங்கே வர்றாங்க என்றார். சந்தோஷமாகவா என்று அத்தை ஆச்சரியமாக கேட்டார். ஜோதி சொன்னாள், ஆமாங்க அத்தை, சிலரோட பிள்ளைகள் வெளிநாட்டில் செட்டில் ஆகியிருப்பாங்க. அவங்க தங்களோட பெற்றோரையும் கூட்டிக்கிட்டு போக நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அங்கே போக விருப்பம் இருக்காது. தனியாக விட்டுட்டு போக மனசு வராது. அதனால் அவங்களே இவங்களை இங்கே வந்து சேர்த்துடுவாங்க. அவங்க பிள்ளைகள் தங்களோட பெற்றோருக்கு மட்டும் இல்லாமல் இந்த முதியோர் இல்லத்தோட உதவிக்கும் மாதம் மாதம் ரெகுலராக பணம் அனுப்பி வைப்பாங்க என்றார். பிறகு கொஞ்ச நேரம் சோகமாக மாறிய ஜோதி, ஆனால் இன்னும் சிலரும் இங்கே இருக்காங்க அத்தை. அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டவங்க. சிலரை வீட்டை விட்டே துரத்தி இருக்காங்க. இன்னும் சில பாவம் செஞ்சவங்க தங்களோட சொத்து வீடு எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்து விட்டு இன்னைக்கு அனாதையா இங்கே நிற்கிறாங்க என்று சொல்லும்போது ஜோதி கண் கலங்கி விட்டாள். பிறகு சற்றென்று தன்னை சமாளித்து கொண்டு, சொல்லுங்க மாமா, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் என்று கேட்டாள். அதற்கு மாமா, இல்லையம்மா, நாங்கள் சும்மா அப்படியே பார்க்கலாமேனு தான் வந்தோம் என்றார்.
அத்தையும் சரிம்மா, நாங்கள் கிளம்புகிறோம் என்றார். சரிங்க அத்தை, ஃப்யூச்சரில் எப்பயாவது எங்களால் ஆக வேண்டிய உதவி இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க என்றார் ஜோதி. சரிம்மா, உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் என்று அத்தை சொல்லிவிட்டு வெளியே வந்தார். வெளியே வந்ததும் மாமா, மீனாட்சி, நாம் ஒரு சின்ன வாடகை வீட்டில் போய் தனியாக தனிமையில் கிடக்கிறதை விட நம்ம வயசில் இருக்கிற மற்றவங்களோட இங்கே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம்ல, நீ என்ன சொல்கிற என்று கேட்டார். அத்தை சில நொடிகள் யோசித்து விட்டு, எனக்கும் இங்கே இருக்கிற சூழல் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு எனக்கும் தோணுது என்றார். அந்த முதியோர் இல்லத்தின் சந்தோஷத்தை பார்த்த பிறகு அத்தையின் மனம் கொஞ்சம் லேசானது போல் இருந்தது. மாமா மீண்டும், அப்போ என்ன சொல்கிற மீனாட்சி, அந்த வீட்டை விட்டுடலாமா என்று கேட்க அத்தையின் முகம் சுருங்கி போனது. ஆனால் கதிர் இதுக்கு ஒத்துக்க மாட்டானே, நம்மோட இந்த முடிவு அவனுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும், அவன்கிட்ட நேரா நின்று என்னால் இதை சொல்லவே முடியாது என்றார் அத்தை. அதற்கு மாமா, எனக்கு தெரியும் மீனாட்சி, கதிர் ஆஃபீஸ் விஷயமா டூரு போகும்போது நாம் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுவோம், அவன் அப்புறமா நம்மளை பார்க்க இங்கே வரும்போது நான் அவன்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன், இதுதான் நம்ம எல்லோருக்கும் நல்லதுன்னு அவனுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது தான் சரி, இதில் தான் நம்ம எல்லோருடைய நிம்மதியும் இருக்கு என்று அத்தை சொல்லும்போதே அவரால் கண்ணீரை அடக்க முடியாமல் கண்கள் கலங்கிவிட்டன. மாமா அத்தையின் கண்ணீரை துடைத்துவிட்டு, அழாதே மீனாட்சி, நம்ம தலையெழுத்தில் இவ்வளவுதான் எழுதி இருக்கு போல, இதில் யார் மேலேயும் தப்பில்லை, வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், நீ எவ்வளவு முயற்சி பண்ணினேனும் எனக்கு தெரியும், இப்போ தைரியமாக இரு என்று ஆறுதல் சொன்னார். அடுத்த வாரம் ஒரு 4-5 நாட்களுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை அன்று கதிர் ஆஃபீஸ் வேலையாக டூர் கிளம்பி கொண்டிருந்தார். அப்போது அத்தை மீனாட்சி அவர் அருகில் போய், கதிர் கண்ணா, எப்பப்பா டூர் முடிஞ்சு திரும்பி வருவை என்று கேட்டார். கதிர், அம்மா 5 நாள் டூருமா, ஏன் என்னாச்சு, நீங்கள் ஏன் பார்க்க ஒரு மாதிரியாக சோகமாக இருக்கீங்க, ஏதாவது விஷயமா, உடம்புக்கு எதுவும் முடியலையா என்று கவலையோடு கேட்டார். இல்லடா கண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன், ஏனோ மனசு கொஞ்சம் பாரமாக இருக்கு, அவ்வளவுதான் என்றார் அத்தை. கதிர் மிகவும் கவலையாகி, அம்மா, நான் வேணும்னா இந்த டூரை கேன்சல் பண்ணிடட்டுமா என்று கேட்டார். ஐயோ இல்லைப்பா, கேன்சல் எல்லாம் பண்ண வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன் என்றார் அத்தை. இருந்தாலும் எனக்கு உங்களை நினைச்சா கவலையாக இருக்குமா என்று சொல்லி கதிர் அத்தையை கட்டி அணைத்து கொண்டார். அப்போது மாமா மாணிக்கமும் அங்கே வந்து எதுவும் பேசாமல் கதிரை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டார். நான் தள்ளி நின்று இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தேன். இவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளவு பாசத்தை கூட்டுறாங்க என்று எனக்குள் எரிச்சலாக நினைத்து கொண்டே நான் பேசாமல் சமையலறைக்குள் சென்று விட்டேன். சிறிது நேரத்தில் எல்லாம் கதிர் டூருக்கு கிளம்பி சென்று விட்டார். கதிர் போன உடனே அத்தை மீனாட்சி 2 பெரிய சூட்கேஸுகளை வெளியே எடுத்தார். அவற்றுள் அவருக்கும் மாமாவுக்குமான துணிகளை, சில முக்கியமான பொருட்களையும் எடுத்து வைக்க தொடங்கினார். நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் அவரிடம் ஏதும் கேட்க வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை. நான் அமைதியாகவே இருந்தேன். அத்தை எல்லாவற்றையும் எடுத்து வைத்து பேக் செய்து முடித்தார். அதற்கு பிறகு அவர் அந்த வீட்டின் ஒவ்வொரு அறைக்குள்ளும் சென்று பார்க்க தொடங்கினார். தன் வாழ்க்கையின் பெரும்பகுதியை அவர் இந்த வீட்டில்தானே கழித்திருந்தார். சுகம், துக்கம், சிரிப்பு, அழுகை என எல்லாவற்றையும் இந்த 4 சுவர்களுக்குள் தானே வாழ்ந்திருந்தார். இன்று அந்த வீட்டை விட்டு பிரியும் போது ஒவ்வொரு அறையிலும் அவருடைய கண்ணீர் சொட்டியது. அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சில நொடிகளில் அவர் கண்முன்னே வந்து போனது. என்னிடம் எதுவும் சொல்லாமல், யாரிடமும் விடைபெறாமல் வெளியே போவதாக ஒரு சாக்கு சொல்லிவிட்டு அத்தையும் மாமாவும் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். வாசல் வந்ததும் இருவரும் வீட்டை திரும்பி பார்த்து கைகூப்பி ஒரு கும்பிடு போட்டார்கள். அப்போது மாமா அத்தையின் தோளில் கை வைத்து, மீனாட்சி, வா போகலாம், இந்த வீட்டின் மேலே இருந்த பாசம், மோகம் எல்லாத்தையும் இத்தோட விட்டுடணும், இனி நமக்கு ஒரு புதிய இடம், ஒரு புதிய வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கு என்றார். அதை சொல்லிவிட்டு மாமா அத்தையின் கைகளை பிடித்து கொள்ள இருவரும் தங்கள் வீட்டை கடைசி முறையாக பார்த்து கொண்டே அங்கிருந்து புறப்பட்டார்கள். அவர்கள் அந்த முதியோர் இல்லத்திற்கு சென்றபோது அங்கிருந்த எல்லோரும் அவர்களை அன்போடு வரவேற்றார்கள். ஒவ்வொருவராக அவர்கள் அருகில் வந்து தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். சிலர் பெயர் கேட்டார்கள், சிலர் என்ன வேலை செய்தீர்கள் என்று விசாரித்தார்கள். ஆனால் நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள், எப்படி வந்தீர்கள் என்று ஒருவர் கூட கேட்கவில்லை. அவர்களின் மனக்காயங்களை யாரும் நோண்டி கிளற விரும்பவில்லை. அத்தையும் மாமாவும் இப்போது முதியோர் இல்லத்தில் தங்க தொடங்கினார்கள். அங்கிருந்த மற்ற வயதானவர்களுடன் அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். அவர்களில் ஒரு பெரியவர் மாமாவிடம்,
மாணிக்கம், நாங்கள் எல்லோரும் இங்கே ரொம்ப அன்பாக ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இங்கே இருந்தால் சாயங்காலம் எப்படி போகுதுன்னே தெரியாது என்றார். எல்லோரின் பேச்சை கேட்கும்போது அத்தைக்கும் மாமாவுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. இருந்தாலும் இத்தனை காலம் இருந்த வீட்டின் ஞாபகம் வருவது இயல்புதானே. அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்று பார்த்தபோது அந்த அறை மிகவும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. அன்றாட தேவைக்கான எல்லா பொருட்களும் அங்கே இருந்தன. அதை பார்த்தபோது அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது. மறுபக்கம் நான் குளித்துவிட்டு வெளியே வந்தபோது மாமாவையும் அத்தையையும் வீட்டில் காணவில்லை. அவர்களை தேடி ஒவ்வொரு அறைக்குள்ளும் சென்றேன். ஆனால் அவர்கள் எங்குமே இல்லை. அத்தை பேக் செய்து கொண்டிருந்த அந்த சூட்கேஸுகளும் அறையில் இல்லை. எனக்குள் லேசாக பயம் வந்துவிட்டது. கதிர் வந்தால் அவரிடம் என்ன சொல்வது என்று யோசித்தேன். பிறகு என் மனதிற்குள், நான் என்ன அவர்களை வீட்டை விட்டு போகவா சொன்னேன்? அவங்களா அவங்க இஷ்டத்துக்கு போயிருக்காங்க. இதில் என் மேலே என்ன தப்பு இருக்கு என்று என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டேன். அடுத்த நாளே முதியோர் இல்லத்தில் மாமா மற்றும் அத்தையின் வாழ்க்கை முறை முற்றிலும் மாறியிருந்தது. காலையில் அங்கிருக்கும் மற்றவர்களுடன் சேர்ந்து யோகா, தியானம் செய்வது, வாக்கிங் போவது, எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து டிஃபன் சாப்பிடுவது என அவர்கள் பிஸியாக இருந்தார்கள். ஒருவருக்கொருவர் தங்கள் சுக துக்கங்களை பகிர்ந்து கொண்டு கடந்த காலத்தை மறந்து இந்த நிமிடத்தில் வாழ முயன்றார்கள். மதிய சாப்பாடு, பிறகு கொஞ்ச நேரம் ஓய்வு, அதன் பின்னர் சிலர் தோட்டம் வேலை பார்ப்பது, செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, இன்னும் சிலர் ஒன்றாக அமர்ந்து அரட்டை அடிப்பது என தினமும் இதை போலவே கழிந்தது. 5 நாட்களுக்கு பிறகு கதிர் டூர் முடிந்து வீடு திரும்பினார். எப்போதும் செய்வது போலவே அம்மா என்று கூப்பிட்டு கொண்டே தன் பெற்றோரின் அறைக்குள் சென்றார். அங்கே போய் பார்த்தவர் அதிர்ந்து நின்றார். அறையில் யாருமே இல்லை. அவர் என்னிடம் வந்து, திவ்யா, இவ்வளவு நேரமாகியும் அப்பா அம்மாவை இன்னும் காணும், எங்கே போனாங்க? எல்லாம் நல்லபடியாக உள்ளது தானே என்று பதற்றமாக கேட்டார். நான் உடனே அழத் தொடங்கினேன். அழுது கொண்டே, எனக்கு தெரியாது, அவங்க எங்கே போனாங்கன்னு என்றேன். என்னடி சொல்ற? எப்போ போனாங்க, எங்கே போனாங்க என்று கதிர் கேட்க, எனக்கு நிஜமாகவே தெரியாது, நீங்கள் டூரு போன அன்னைக்கே அவங்க கிளம்பிட்டாங்க என்றேன். அப்புறம் நீ ஏன் அவங்கள தடுக்கலை என்று உடைந்த குரலில் கேட்ட கதிர், இப்போதான் புரியுது, அன்னைக்கு அம்மாவும் அப்பாவும் ஏன் என்கிட்ட அவ்வளவு சோகமாக பேசினாங்கன்னு என்றார். பிறகு என்னை முறைத்து பார்த்து, திவ்யா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு என்று கேட்டார். ஒன்றுமே நடக்கலையே என்று நான் என் மேல் தப்பில்லை என்பது போல காட்டிக்கொண்டு, நான் அவங்களை ஒன்றும் வீட்டை விட்டு போக சொல்லலை. அவங்களா அவங்க இஷ்டத்துக்கு எங்கேயோ போயிருக்காங்க. நான் அவங்க கிட்ட எதுவும் சொல்லலை. அவங்களாகத்தானே வீட்டை விட்டு போனாங்க என்றேன். கதிர் கையில் தண்ணீர் குவளை வைத்திருந்தார். என் பேச்சை கேட்டதும் கோபத்தில் அது அவர் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்து நொறுங்கியது. அவர் ஆத்திரத்தோடு கத்தினார், இப்போவாவது உன் மனசு குளிர்ந்ததா? உன் வயிறு குளிர்ந்ததா? இதைத்தானே நீ இத்தனை நாளாக ஆசைப்பட்ட? அதுக்கு தானே தினமும் என்கிட்ட சண்டை போட்ட. உன்னால் மட்டும்தான் என் அம்மாவும் அப்பாவும் இந்த வீட்டை விட்டு போயிருக்காங்க. அவர் இன்னும் கோபமாக, நீ எந்த நிலத்தில் காலை வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கியோ அது என் அப்பாவோட ரத்தமும் வியர்வையையும் சிந்து உழைச்ச காசில் வாங்கினது தெரியுமா? என் அம்மாவோட ஒழுக்கத்தாலையும் வளர்ப்பாலையும் தான் இந்த கட்டிடம் ஒரு நல்ல வீடாக மாறிடுச்சு. அவங்கள இந்த வீட்டை விட்டு போகும்படி நீ கட்டாயப்படுத்திட்ட என்றார். கதிர் மேலே ஏதோ பேச வருவதற்குள் அங்கே நின்று கொண்டிருந்த எனக்கு சற்றென்று வாந்தி வருவது போல இருந்தது. தலையும் சுற்றியது. நான் தடுமாறுவதை பார்த்ததும் கதிர் கோபத்தை மறந்து என்னை தாங்கி பிடித்து பாத்ரூமுக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே வாந்தி எடுத்தேன். பிறகு கதிர் என்னை மெதுவாக கூட்டிக் கொண்டு கட்டிலில் படுக்க வைத்தார். அவர் மிகவும் பயந்து போய் உடனே டாக்டருக்கு ஃபோன் செய்து வரவழைத்தார். டாக்டர் வந்து என்னை பரிசோதித்து விட்டு நான் அம்மாவாக போகும் அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொன்னார். கதிரால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. இப்போது டாக்டரின் அறிவுரையின்படி அவர் என்னைத்தான் கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. அன்று இரவு முழுக்க கதிர் தூங்காமல் படுக்கையில் புரண்டு கொண்டே இருந்தார். விடுந்த உடனேயே தன் பெற்றோரை தேடி புறப்பட வேண்டும் என்று விடியலுக்காக காத்து கொண்டிருந்தார். மறுபக்கம் மாமாவும் அத்தையும் வீட்டை விட்டு போன விஷயம் தீயாய் பரவியது. இந்த செய்தி என் பிறந்த வீட்டிற்கும் தெரிந்தது. என் பெற்றோர் என்னுடைய இந்த செயலை எண்ணி மிகவும் வெட்கப்பட்டார்கள். என் மீது கடுமையான கோபத்திலும் இருந்தார்கள். அப்போது என் அப்பாவே எனக்கு ஃபோன் செய்தார். ஹலோ திவ்யா என்றார். சொல்லுங்கப்பா என்றேன். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ எங்களோட பொண்ணு, உனக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம்னு நினச்சோம்.
ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்க? ஒரு நல்ல குடும்பத்தையே பிரித்து நடுத்தருவில் நிறுத்திட்டியே என்றார். உடனே என் அம்மா ஃபோனை வாங்கி, உன்னை என் பொண்ணுன்னு சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குடி. நாங்கள் உனக்கு இப்படிப்பட்ட குணத்தையா சொல்லி கொடுத்தோம்? மனம் முழுக்க இவ்வளவு விஷத்தை வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தையே பாழாக்கிட்டியே என்று கத்திவிட்டு ஃபோனை கட் செய்தார். என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அடுத்த நாள் காலையிலேயே கதிர் எல்லா சொந்தக்காரர்களுக்கும் ஃபோன் செய்து அப்பா அம்மாவை பற்றி விசாரித்தார். ஆனால் யாரிடமிருந்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அதன் பிறகு அவர் ஊரிலிருந்த முதியோர் இல்லங்களை தேடி புறப்பட்டார். 2-3 நாட்களாக பல இடங்களை தேடிய பிறகு கடைசியில் அந்த ஆதரவு முதியோர் இல்லத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கே அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே இருந்த தோட்டத்திற்குள் சென்றார். அங்கே மாமாவும் அத்தையும் மெதுவாக நடந்து கொண்டிருப்பதை பார்த்தார். அவர்களை பார்த்தவுடனே கதிர் ஓடிப்போய் அத்தை மீனாட்சியை கட்டியணைத்து கொண்டு கதறி எழத் தொடங்கினார். அழுது கொண்டே, அம்மா அப்பா வீட்டுக்கு வாங்க, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த வீடு உங்களோடது, நானும் உங்களோட பையன்தானே. என்னை இப்படி தனியாக தவிக்க விட்டுட்டு உங்களால் எப்படி இங்கே இருக்க முடியுது என்று கேட்டார். அத்தை கதிரின் முதுகை தடவி கொடுத்து தன் கண்ணீரை துடைத்து கொண்டே, கண்ணே, நாங்கள் உன்னை எங்கடா விட்டோம்? நீ எப்போதும் எங்களோட இதயத்துக்குள்ளே தானே இருக்க. இந்த உலகத்தில் உன்னை விட்டால் எங்களுக்கு யாரடா இருக்காங்க என்றார். அப்போது மாமா, கதிர், நம்ம எல்லாரோட நிம்மதியும் இதில் தான் இருக்குப்பா. அதனால தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம். நாங்கள் 2 பேரும் இங்கே ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கோம். எந்த குறையும் இல்லை. அங்கே திவ்யாவும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாள் என்றார். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா என்று கதிர் பிடிவாதமாக சொன்னார். நீங்கள் இப்போவே என் கூட வீட்டுக்கு கிளம்பியே ஆகணும் என்றார். இல்லை கதிர் என்று மாமா உறுதியான குரலில் சொன்னார். நாங்கள் இனிமேல் அந்த வீட்டிற்கு திரும்பி வர மாட்டோம். நீ அடிக்கடி இங்கே வந்து எங்களை பார்த்து விட்டு போ. திவ்யாவை சந்தோஷமாக வச்சுக்கோ. கடவுளுக்கு இதுதான் இஷ்டம் போல. நம்ம தலையெழுத்தில் இப்படி தான் எழுதியிருக்கு என்றார். கதிர் எவ்வளவோ கெஞ்சினார், பிடிவாதம் பிடித்தார். ஆனால் கடைசியில் மாமாவின் வாயிலிருந்து உண்மை வெளிவந்தது. கதிர், உன்னோட அம்மா மீனாட்சி தினமும் அவமானப்படுறதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியலப்பா. அவள் எவ்வளவோ முயற்சி பண்ணினா, ஆனால் எதையும் அவளால் சரி பண்ண முடியலை. அவள் தோத்துட்டாப்பா என்று சொல்லும்போது மாமாவின் கண்களில் இருந்தும் கண்ணீர் கொட்டியது. கதிர் மிகவும் சோகமான மனதோடு வெறுங்கையோடு வீட்டிற்கு திரும்பி வந்தார். என் மீது அவருக்கு அத்தனை கோபம் இருந்தது. ஆனால் நான் கர்ப்பமாக இருந்த காரணத்தினால் அவரால் என்னிடம் எதுவும் பேச முடியவில்லை. கோபத்தை காட்டவும் முடியவில்லை. அவர் என் மீது உயிரையே வைத்திருந்தார். ஆனால் என்னுடைய இந்த செயல் அவருடைய இதயத்தையே உடைத்து விட்டது. இப்போது அவர் மனதில் என் மீது பழையபடி மரியாதையோ காதலோ இல்லை. ஏதோ பிறக்கப் போகும் குழந்தைக்காக அந்த குழந்தைக்கு அம்மாவின் அன்பும் அப்பாவின் அன்பும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர் என்னோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். நாட்கள் மெல்ல நகர்ந்தன. கதிர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முதியோர் இல்லத்திற்கு போய் தன் பெற்றோரை பார்த்து வந்தார். போகும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு பிடித்தமான ஏதோ ஒன்றை வாங்கி கொண்டு போவார். என் கர்ப்ப காலத்தில் என் உடம்பு அடிக்கடி முடியாமல் போனது. என்னை கவனித்துக்கொள்ள வீட்டில் யாராவது ஒரு ஆள் இருப்பது அவசியமாக இருந்தது. ஏனென்றால் கதிர் அடிக்கடி ஆஃபீஸ் டூர் விஷயமாக வெளியே செல்ல வேண்டியிருந்தது. ஒரு நாள் நான் என் அம்மா கற்பகத்திற்கு ஃபோன் செய்தேன். ஹலோ அம்மா என்றேன். சொல்லு திவ்யா என்றார் அம்மா. அம்மா, டாக்டர் என்னை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் இங்கே வர முடியுமா என்று நான் கேட்டு முடிப்பதற்குள் அம்மா தடுத்து பேசினார். இல்லை திவ்யா, இங்கே உன்னோட அண்ணி பவித்ராவும் கர்ப்பமாக இருக்க. அவளை விட்டுட்டு நான் எப்படி அங்கே வர முடியும்? இந்த நேரத்தில் நான் அவன் கூட இருக்கிறது தான் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நீ பண்ணின இவ்வளவு பெரிய தப்புக்கு அப்புறமும் நான் அங்கே வந்தால் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கதிர் தப்பாக நினைப்பார். உன்னோட இந்த தப்பான புத்திக்கு நான் தான் பின்னாடி இருந்து தூண்டி விடுறேன்னு அவர் நினைக்க வாய்ப்பு இருக்கு. நீ ஏன் அத்தை மீனாட்சியை திரும்ப வீட்டுக்கு கூப்பிடக்கூடாது? இப்போதாவது உனக்கு புரியுதா? பெரியவங்களோட துணை எவ்வளவு முக்கியம், அவங்களோட அன்பு எவ்வளவு இனிமையானதுன்னு. நான் அங்கே வந்தால் என் பொண்ணுக்காக என் மருமகளை இந்த நிலைமையில் தனியாக விட்டதா ஆயிடும். என்னால் வர முடியாது திவ்யா என்று அம்மா கராராக சொன்னார். நான் மேலே ஏதேனும் பேசுவதற்குள் அம்மா ஃபோனை கட் செய்து விட்டார். என் பெற்ற தாயிடமிருந்தே இப்படி ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கவில்லை. என் கண்கள் குளம் போல பெருகின. என் அம்மா என்னிடம் இப்படி பேசுவார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அன்று எனக்கு என் அத்தை மீனாட்சியின் நினைவுதான் நெஞ்சை அடைத்தது. அவர் என்னை எவ்வளவு அருமையாக பார்த்து கொண்டார். இன்றுதான் எனக்கு என் தவறு முழுமையாக புரிந்தது. அந்த தவறு உணர்வோடு சேர்த்து அத்தையின் நினைவுகள் என் மனதிற்குள் வந்து குவிந்தன. ஒரு இருட்டு அறைக்குள் திடீரென ஏற்றிய விளக்கு போல அத்தையின் பாசம் என் கண்முன்னே நின்றது.
நான் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அத்தையின் கைகளின் அரவணைப்பு எனக்கு அத்தனை ஆறுதல் தரும். அவர் திட்டும் திட்டுகளுக்குள்ளும் தாய்மை ஒளிந்திருக்கும். அவருடைய அமைதிக்குள்ளும் ஒரு சொந்த பந்தத்தின் பாசம் பேசும். அன்று எந்த வீட்டில் தினமும் காலையில் டீயின் வாசமும் சிரிப்பு சத்தமும் எதிரொலித்து கொண்டே இருக்குமோ, அந்த வீடு என்று என்னாலேயே தனிமையில் வெறிச்சோடி போய் கிடந்தது. வாழ்க்கையிலேயே முதல் முறையாக நான் அதை உணர்ந்தேன். எனக்கு ஒன்று புரிந்தது. தவறு என்பது வெறும் வார்த்தைகளால் மட்டும் நடப்பதில்லை. சில நேரங்களில் நாம் பிடிவாதமாக அமைதி காப்பதும், தேவையற்ற வீம்பு பிடிப்பதும் கூட ஒரு அழகான உறவை உடைத்துவிடும் என்பதை உணர்ந்தேன். என் நடுங்கும் கைகளை மெதுவாக என் வயிற்றின் மேல் வைத்தேன். கண்கள் தானாக குளம் போல பெருகின. எனக்குள் வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த பிஞ்சு உயிர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பது போல இருந்தது. எந்த உரிமையில் நான் இந்த வீட்டின் அஸ்திவாரத்தையே அசைத்தேன்? எந்த வீட்டில் என்னை ஒரு காலத்தில் சொந்த மகள் போல அள்ளி அணைத்து கொண்டார்களோ, அதே வீட்டின் நிம்மதியை குலைக்க எனக்கு எப்படி மனம் வந்தது? கதிர் வழக்கம் போல அன்று இரவும் தாமதமாகத்தான் வீடு திரும்பினார். அவர் உள்ளே வந்தபோது வீட்டில் நிலவிய அந்த நிசப்தம் அவருடைய ஒவ்வொரு அடி வைப்பதிலும் இன்னும் பாரமாக மாறுவது போல எனக்கு தோன்றியது. கதிரை பார்த்ததும் நான் ஏதோ சொல்ல நினைத்தேன். ஆனால் வார்த்தைகள் என் தொண்டைக்குள்ளேயே சிக்கி கொண்டன. எவ்வளவோ தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவரிடம் மிகவும் மெதுவான குரலில், என்னை மன்னிச்சிடுங்க என்று கேட்டேன். ஆனால் கதிர் என்னை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவருடைய குரலில் கோபமும் இல்லை, பாசமும் இல்லை. ஒரு விதமான மௌனமான அமைதி மட்டுமே இருந்தது. அந்த அமைதி எந்த ஒரு பெரிய சத்தத்தை விடவும் என் இதயத்தை ஆழமாக குத்தியது. அவர் என்னை பார்த்து, மன்னிப்புங்கிறது வெறும் வார்த்தையில இல்லை திவ்யா, நாம நடந்துக்கிற முறையில தான் அதை நிரூபிக்கணும் என்றார். அவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வாக்கியம் என்னை உள்ளுக்குள் அப்படியே உலுக்கி போட்டது. நான் வெறும் சண்டை மட்டும் போடவில்லை. கதிரின் மனதில் ஒரு மகனாக என் மேல் வைத்திருந்த ஒரு ஒட்டுமொத்த நம்பிக்கையையுமே உடைத்தெறிந்திருக்கிறேன் என்பது எனக்கு புரிந்தது. நாட்கள் நகர நகர என் உடல்நிலை இன்னும் மோசமாகி கொண்டே போனது. சில நேரங்களில் தலை சுற்றல், சில நேரங்களில் வாந்தி, இன்னும் சில நேரங்களில் இந்த தனிமை கொடுத்த பயம் என்னை இரவு முழுவதும் தூங்க விடாமல் செய்தது. ஒவ்வொரு முறை எனக்குள் வலி அதிகமாகும் போது என் கண்முன்னே அத்தை மீனாட்சியின் முகம்தான் வந்து போனது. அவர் இப்போதும் என் அருகில்தான் இருக்கிறார், என் தலைமாட்டில்தான் உட்கார்ந்திருக்கிறார் என்பது போலவே எனக்கு தோன்றியது. ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் டாக்டர் எங்களிடம் மிக தெளிவாக சொன்னார், இந்த மாதிரி மன அழுத்தம் வயிற்றில் வளர்ற குழந்தைக்கு ரொம்ப ஆபத்தானது என்று. அதை கேட்டதும் கதிர் முதல் முறையாக நாற்காலியில் அப்படியே உட்கார்ந்து தன் தலையை தாங்கிக் கொண்டார். கடந்த காலத்தில் நடந்த தவறுகளுக்காக இந்த உலகத்தையே இன்னும் பார்க்காத ஒரு நிரபராதி உயிர் தண்டனையை அனுபவிக்கப் போகிறது என்பதை அவர் உணர்ந்தார். அன்று மாலையே கதிர் நேராக முதியோர் இல்லத்திற்கு ஓடினார். தன் மகனின் கண்ணீருக்கு பின்னால் இருந்த பயத்தை அத்தை மீனாட்சி பார்த்த உடனேயே புரிந்து கொண்டார். என் உடல்நிலை மோசமாக இருக்கும் விஷயத்தை கதிர் சொன்னதும் அத்தையின் முகம் ஒரு நொடியில் பதற்றமாக மாறியது. அவர் மறுவார்த்தை பேசாமல் மாமா மாணிக்கத்தை பார்த்தார். அந்த ஒரே ஒரு பார்வையில் அத்தையின் முடிவு தெரிந்தது. மாமா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, இந்த தடவை நம் மருமகளுக்காக போகல, நம்ம வீட்டுக்கு வரப்போற வாரிசுக்காக வீட்டுக்கு திரும்புகிறோம் என்றார். அந்த முடிவில் எந்த விதமான புகாரோ கோபமோ இல்லை. வாழ்க்கைக்கு முன்னால் மனிதர்களின் அகந்தையை வளைத்து கொடுக்கும் ஒரு மௌனமான சம்மதம் மட்டுமே இருந்தது. அத்தை மீனாட்சி மீண்டும் வீட்டிற்குள் நுழைந்து என் கண்முன்னே வந்து நின்றபோது என்னால் அழுகையை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. நான் அப்படியே ஓடிப்போய் அவருடைய கால்களில் விழுந்தேன். இத்தனை வருடங்களாக என் மனதில் சுமந்து கொண்டிருந்த பெரிய பாறை அப்படியே நழுவி விழுந்தது போல் இருந்தது. நான் அழுது கொண்டே என் தவறுகளை ஒப்புக்கொண்டேன். என் அறியாமையை நினைத்து வருந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டு விம்மினேன். அத்தை என்னை மெதுவாக தூக்கி நிறுத்தினார். அவர் என்னை குத்தி காட்டவோ ஒரு கசப்பான வார்த்தையையோ பேசவே இல்லை. அவர் பாசத்தோடு என்னிடம், தவறு எல்லாருமே செய்கிறது தான் திவ்யா, ஆனால் அதை திருத்திக்கிற தைரியம் எல்லாருக்கும் வந்துடாது என்று மட்டும் சொன்னார். கதிர் இதையெல்லாம் தூர நின்று அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். அவர் மனதில் என் மேலிருந்த அந்த பாறை போன்ற கோபம் மெல்ல மெல்ல கரைய தொடங்கியது. இருந்தாலும் உடைந்த நம்பிக்கையை மீண்டும் முழுமையாக சேர்க்க இன்னும் சில காலம் எடுக்கும் என்பது நிச்சயம். அத்தை வீட்டிற்கு வந்த பிறகு என் உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக தேறியது. இருந்தாலும் எனக்குள் ஏற்பட்ட அந்த பரிதாபம் இன்னும் எரியத்தான் செய்தது. நான் இப்போது தினமும் என் குணத்தின் மூலமாக நான் மாறிவிட்டேன், உறவுகளின் மதிப்பை உணர்ந்து கொண்டேன் என்பதை நிரூபிக்க ஆசைப்பட்டேன். கதிரும் இப்போது பழையபடி இல்லை. அவரிடம் பாசம் இருந்தது, ஆனால் அதோடு சேர்த்து ஒரு சிறிய இடைவெளியும் இருந்தது.
பிறக்கப் போகும் குழந்தையின் சந்தோஷத்திற்காக செய்து கொண்ட ஒரு மௌனமான சமரசம் போல எங்கள் வாழ்க்கை நகர்ந்தது. இந்த உறவை மீட்டெடுக்கும் பயணம் அவ்வளவு எளிதானது இல்லை என்பது எங்கள் இருவருக்குமே தெரியும். ஏனென்றால் ஒரு வீட்டை கட்டுவதை விட உறவுகளை சேர்த்து வைப்பதுதான் உலகிலேயே மிக கடுமையான காரியம். ஒரு முறை உடைந்து போன நம்பிக்கையை மீண்டும் சம்பாதிக்க காலம் எடுக்கும் அல்லவா? ஒரு தாயாக மாறுவது என்பது வெறும் குழந்தையை பெற்றெடுப்பது மட்டுமில்லை. நமக்குள்ளே இருக்கும் சுயநலம், அகந்தை, தேவையற்ற பிடிவாதம் ஆகியவற்றை மொத்தமாக கொள்வதுதான் என்பதை நான் இப்போது புரிந்து கொண்டேன். என் குழந்தைக்கு நான் கொடுக்கப் போகும் வளர்ப்பிலும் ஒழுக்கத்திலும் பெரியவர்களை மதிப்பது என்பது வெறும் வார்த்தைகளில் மட்டுமில்லாமல் அவர்கள் செய்யும் செயல்களிலும் இருக்க வேண்டும் என்று என் மனதிற்குள் உறுதியாக முடிவு செய்தேன். அவர்களின் செயல்களில் அந்த ஒழுக்கம் தெரிய வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் சில தவறுகள் நம் வாழ்க்கை முழுக்க நம்மோடு தங்கிவிடுகின்றன. அவற்றை நம்மால் எளிதில் மறந்துவிட முடியாது. ஆனால் அந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஒரு நல்ல மனிதராக மாறி வாழ்க்கையில் முன்னோக்கி நடக்க வேண்டும். அத்தை மீனாட்சி வீட்டிற்கு திரும்பியதால் வீட்டில் பழையபடி ஒரு கலகலப்பு திரும்பியது உண்மைதான். ஆனால் முன்னிலிருந்த அந்த இயல்புத்தன்மை உடனடியாக வரவில்லை. ஒவ்வொரு உறவுக்கும் நடுவே ஒரு கண்ணுக்கு தெரியாத எல்லைக்கோடு வரைந்திருந்தது போல இருந்தது. நான் இப்போது பழையபடி எதையும் யோசிக்காமல் பொறுப்பில்லாமல் இருக்கவில்லை. என்னுடைய ஒவ்வொரு அடியையும் யோசித்து நிதானமாக எடுத்து வைத்தேன். ஒவ்வொரு வார்த்தையையும் பேசுவதற்கு முன்னால் 100 முறை மனதிற்குள் யோசித்தேன். இந்த வீடு இப்போது என்னுடைய அதிகார செலுத்தும் இடமில்லை. மாறாக நான் செய்த தவறுக்கு பரிகாரம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது எனக்கு புரிந்தது. அத்தை மீனாட்சி காலையில் எழுந்த உடனேயே சாமி கும்பிடும் வேலைகளில் இறங்கி விடுவார். ஆனால் அவருடைய கண்களில் முன்னிருந்த அந்த துடிப்பும் பிரகாசமும் இப்போது இல்லை. அவர் எல்லாவற்றையும் பழையபடியே செய்தார். ஆனால் அவருடைய மனதிற்குள் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒன்று உடைந்து போயிருந்தது. கதிர் வெளியில் பார்க்க அமைதியாக தெரிந்தாலும் அவருக்குள் ஒரு பெரிய மனப்போராட்டம் ஓடிக்கொண்டே இருந்தது. எந்த நாளில் அவர் தன் பெற்றோரை போய் அந்த முதியோர் இல்லத்தில் பார்த்து வீடு திரும்பினாரோ அன்றைக்கே அவருக்குள் இருந்த ஒரு பாசமுள்ள மகனின் குணம் எங்கோ இறந்து போயிருந்தது. இப்போது அவர் ஒரு கணவர், அப்பாவாக போகிறவர். ஆனால் ஒரு மகனுக்கான அந்த இடம் காலியாகவே இருந்தது. நான் என்னை மாற்றிக்கொள்ள எடுக்கும் முயற்சிகளை அவர் கவனித்தார். ஆனால் உடைந்த நம்பிக்கை அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்து விடாது அல்லவா? அன்பு எவ்வளவு முக்கியமோ அதைவிட மரியாதை முக்கியம் என்பதும், மரியாதை இல்லாத அன்பு வெறும் போலி என்பதும் அவருக்கு தெரிந்திருந்தது. நாட்கள் செல்ல செல்ல என் கர்ப்பகாலமும் நகர்ந்தது. ஒவ்வொரு செக்கப், ஒவ்வொரு மாத்திரை, எனக்கு ஏற்படும் ஒவ்வொரு சின்ன சின்ன அசதி என எல்லாவற்றிலும் அத்தை மீனாட்சி எனக்கு ஒரு நிழல் போல துணையாக நின்றார். இரவில் எனக்கு ஏதேனும் பதற்றமாகவோ உடம்பு முடியாமலோ போனால் அத்தை எதுவும் பேசாமல் என் அருகில் வந்து உட்கார்ந்து கொள்வார். என் தலையை மெதுவாக வருடி விடுவார். நான் பலமுறை அவரிடம் ஏதேனும் பேசி மன்னிப்பு கேட்க நினைப்பேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் என் வார்த்தைகள் கண்ணீரில் கரைந்து போய்விடும். சில மன்னிப்புகளை வார்த்தைகளால் கேட்க முடியாது. நம் வாழ்நாள் முழுவதுமான நல்ல குணத்தால் மட்டும்தான் கேட்க முடியும் என்று எனக்கு தோன்றியது. ஒரு நாள் திடீரென என் உடல்நிலை மிகவும் மோசமானது. பிரசவ வலி தாங்க முடியாமல் அதிகமாக என்னை உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போனார்கள். டாக்டர்களின் முகத்தில் இருந்த பதற்றத்தை பார்த்ததும் கதிரின் இதயமே நின்று விட்டது போல இருந்தது. அப்போது அத்தை மீனாட்சி முதல் முறையாக கதிரின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு, கதிர் கண்ணா, பயப்படாதப்பா, கடவுள் நம்ம கூட இருக்கார் என்றார். அந்த நொடியில் கதிர் உணர்ந்தார், இந்த குடும்பத்தில் யாரால் அதிக கஷ்டம் நேர்ந்ததோ அவர்தான் இன்று எல்லாரையும் விட தைரியமாக பலமாக அங்கே நிற்கிறார் என்று. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு டாக்டர் வெளியே வந்து அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்க, எந்த ஆபத்தும் இல்லை என்று சொன்னபோதுதான் கதிரின் கண்களிலிருந்து முதல் முறையாக நிம்மதி கண்ணீர் கொட்டியது. அவர் எதுவும் பேசாமல் அப்படியே அத்தை மீனாட்சியின் காலடியில் அமர்ந்து கொண்டார். அவருடைய கண்களில் தான் செய்த குற்ற உணர்ச்சியும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு மன்னிப்பும் இருந்தது. அத்தை மெதுவாக அவருடைய தலையில் கை வைத்தார். அந்த ஒரே ஒரு தொடுதலில் ஒரு தாயாக தன் மகனின் எல்லா தவறுகளையும் அவர் மன்னித்து விட்டார் என்பது புரிந்தது. சில மாதங்களுக்கு பிறகு எங்கள் வீட்டில் ஒரு பிஞ்சு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. ஒரு அழகான பெண் குழந்தை எங்கள் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தாள். நான் என் மகளை மடியில் வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்த போது என் கண்களில் ஒரு புறம் பயமும் மறுபுறம் ஒரு நம்பிக்கையும் இருந்தது. இந்த குழந்தை என்னுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, என் கடந்த கால தவறுகளுக்கான பதிலும் கூட என்பது எனக்கு தெரியும். நான் அத்தை மீனாட்சியை நிமிர்ந்து பார்த்து மெதுவான குரலில்,
அம்மா, என் மகளும் வளர்ந்து உங்களைப் போலவே ஒரு நல்ல குணமுள்ளவளாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றேன். அத்தையின் கண்கள் கலங்கிவிட்டன. அவர் குழந்தையை தன் முடியில் வாங்கிக் கொண்டே, இவ மற்றவங்களோட மன கஷ்டத்தை புரிஞ்சிக்கிற குணத்தை கத்துக்கிட்டாலே அதுதான் இவளுக்கு கிடைக்கிற ஆகச்சிறந்த ஒழுக்கமாய் இருக்குமா என்றார். தூர நின்று கதிர் இந்த காட்சியையே பார்த்து கொண்டிருந்தார். வாழ்க்கையே தங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருப்பதாக முதல் முறையாக அவர் உணர்ந்தார். கடந்த காலத்தை முழுமையாக மறப்பதற்கில்லை, ஆனால் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு புத்திசாலித்தனமாக முன்னோக்கி நடப்பதற்கான வாய்ப்பு அது. தன் பெற்றோரை இனி ஒருபோதும் தனிமையாக உணரவிடக்கூடாது என்றும், உறவுகள் என்பது வெறும் அதிகாரத்தில் இல்லை, பொறுப்புணர்ச்சியோடு வாழ்வதில்தான் இருக்கிறது என்பதை எனக்கும் புரிய வைக்க வேண்டும் என்று கதிர் மனதிற்குள் முடிவு செய்தார். இப்போது எங்கள் வீடு பழையபடி இல்லை, ஆனால் முன்பை விட மிகவும் அழகாக மாறியிருந்தது. ஏனென்றால் அங்கே ஒவ்வொரு உறவும் ஒரு முறை உடைந்து பிறகு பாசத்தாலும் புரிதலாலும் மீண்டும் இணைந்திருந்தது. அப்படி உடைந்து இணையும் உறவுகள் வெறும் வெளிவேசத்துக்காக ஓடுவதில்லை, உண்மையான புரிதலோடு மட்டுமே பயணிக்கும். இப்படித்தான் என் அகந்தையும் பிடிவாதமும் அழிந்து என் குடும்பத்தின் அன்பும் பாசமும் வென்றது. என் அன்பின் பயணம் இப்போது ஒரு புதிய பாதையில் நிம்மதியை நோக்கி தொடர்கிறது. இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம். நன்றி.